கைஸ் இந்த மீன் இருக்குது தெரியுமா, இந்த மீனில் இருக்க ப்ராப்ளம் என்ன சொல்கிறேன், இதில் வந்து இந்த கலவை மீன் வாங்கி விட்டிங்கன்னா வேறு எந்த மீனையும் வாங்கி விடாதீங்க. வேறு எல்லா மீனையும் சாப்பிடுச்சிருக்கு, அது மட்டும் வாழ்ந்துக்குது. தட்ஸ் வெரி பேட். எச்சம் ஸ்டார்டிங்கே சொன்ன வாங்குறதுக்கு, அதோட எச்சம் நினைக்கிறேன். வாங்குறதுக்கு மாதிரி சொன்னேன். இந்த கலர் ஃபிஷ் வந்து தனியாக தான் இருக்கும், லைக் அதோட இதோட செட் வாங்கி போடணும். இதே ஆமாம், இதே மாதிரி இன்னொரு செட் வாங்கி போடணும், நல்லா இருக்கும். ஏதோ ஃபேக்காக இருக்குது மீனை பார்த்தாலே. எனக்கு இந்த மீன் பேச பிடிக்கல கைஸ். என்ன குழந்தைங்களுக்குலாம் அட்ராக்டிவா இருக்கும். காதல் என்பது கண்ணீராய் இஃபா சிக்கன் செய்யும் எமக்கு தொழில் ரொமான்ஸ். அசோக் செல்வன் இந்த மாதிரி படம் நடிச்சிருக்காரு. என்னென்ன படம், என்ன ஏது, என்ன படம் உங்களுக்கு புதுசாக வந்திருக்குது இல்லை பழைய படம், அது தெரிஞ்சுக்கணும்னா அம்மாட்ட கேட்கலாம். அம்மா வில் நோ ஆல் மூவி. ஆனால் எல்லா படத்தையும் பார்த்துருவீங்கல்ல. ஆமா, நீங்க இப்ப மூவி ரிவ்யூ பண்ணலாமா? ஒரு படத்தை பார்த்துட்டு இப்போ நீங்க மதராசி பாத்தீங்கல்ல, அதோட ரிவ்யூ சொல்லுங்க. நீங்க எவ்வளவு படம் பாக்குறீங்கம்மா? நீங்க என்ன பண்ணா ஒரு படத்தை பார்த்துட்டு நீங்க உங்களோட போன்ல, நான் இப்போ மேக்கப் போட்டுட்டு இருந்தேன் ரூம்ல, நான் அதான் நினைச்சேன். லைக் அவங்க அம்மா வந்து ஒரு இன்ஸ்டாகிராம் பேஜ்ல வந்து ஒரு படத்தை பார்த்து ரிவ்யூ சொல்லலாம், அதை பற்றி பேசலாம். அம்மா நீ அதான் பண்ணுமா, நீ இது எவ்வளோ படம் பார்க்குறீங்க, அது பழைய படமா இருக்கட்டும். நீங்கள் உங்களுக்கு தோணல, நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் அழகாக. சரி இப்போ சொல்லுங்களேன், இப்போ நம்ம இதில் மதராசி ஆரம்பிப்போம். மதராசியை பார்த்தீங்க, வேணாம் அந்த இது உமன் இந்த யாடு, உமன் இந்த யாடு இப்போ பார்த்தோமே பேய் படம். நம்ம தெரிஞ்ச படம்னா சைக்காலஜிக்கலான ஒரு படமா இது பண்ணிருக்காங்க. பட் எல்லாத்துக்கும் இது புரியாது. நம்மளுக்கே புரியல. நம்மளே எவ்வளவு இது பார்த்திருக்கோம். அதான் அந்த சைக்காலஜிக்கல் வந்து ஷார்ட்டா சொன்னதுனால நமக்கு தெரியல. அந்த மாதிரி அந்த பசங்க பழகி இருக்காங்கல்ல, அதனோட விளைவு வந்து. சரி விடுங்க, இப்ப அந்த படத்தை பத்தி பேச யாருக்கும் புரியாது. நான் என்ன தமிழ் படம் இப்ப ரீசெண்டா நீங்க பார்த்து தமிழ் படம் ஒரு படத்தை ரிவ்யூ பண்ணுங்க. ரீசெண்டா இப்ப பார்த்தது மதராசி தான் நீ பார்த்த, அதை பத்தி சொல்லு, பரவாயில்ல. நீ என்ன திங்க் பண்ணிட்டு அதை சொல்றதுல வந்து இங்க உனக்கு சுதந்திரம் இருக்குது. யாரையும் நீ வந்து புண்படுத்தாம பேசணும், ஆனா உண்மையை பேசலாம். யாரையும் கலாய்க்க தான் கூடாது. சொல்லுங்க, ஏன் பயப்படுறீங்க? என்னவா தான் சொல்லுமா. ஏன் மதராசியை பத்தி பேச மாட்டேங்கிறீங்க? மதராசி நல்லா தான் இருந்துச்சு. சிவகார்த்திகனுடைய ஆக்டிங் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா நல்ல முன்னேற்றம்ல இப்பெல்லாம். ஆனா வந்து ஏதோ குறைஞ்ச மாதிரி, ஏதோ செட் ஆகாத மாதிரியே போயிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு சில விஷயங்கள். ஆனா நல்ல கதை தான், அதை எடுத்த விதம் சரியில்லையா என்னன்றது தெரியல. அதை ஒழுங்கா இதுவா கொண்டு போயிருக்கலாமா, ஏதோ ஒண்ணு குறை இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனா நல்லா தான் இருக்குது. அந்த ஸ்டோரி பார்த்தா நல்லா தான் இருக்குது. ஸ்டோரியா நல்லா இருக்குது. ஆனா அதை எடுத்த விதம் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் பெட்டரா இருக்கலாம். அதுதான் ஒரு மாதிரி, அது ஏன் அப்படி ஆச்சுன்றது தெரியல. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து சிவகார்த்திகேயன் வந்து வர்றப்போ எப்படின்னா ஒரு சாதாரணமா காட்டினாங்கல்ல, ஒரு லவ் ஃபீலிங் பின்னாடி என்ன கதை இருக்குன்னு தெரியல. அத வந்து அவங்க எப்படி ஸ்ட்ராங்கா சொல்லலையோ, கம்மியான மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அம்மா பாருங்க, டக்குன்னு ஒரு படத்தை பத்தி பார்த்தீங்கன்னா இவ்வளோ படம் பாருங்க அவங்க, அதனால அவங்க வந்து பேசிக்கினே இருப்பாங்க படத்தை பற்றி பேச சொன்னா. இதே மாதிரி நீங்கள் வந்து பேசிக்கினே இருக்கணும். இப்போ இதுக்கப்புறமா ஒரு படத்தையும் பார்த்துட்டு உங்களை நான் ரீல் எடுத்து நான் போட போகிறேன் உங்களோட ரீலே. ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ரொம்ப டவுன் இது மாதிரி காட்டி வந்து ரொம்ப இதுவாக இருந்துச்சு. சொதப்பி இருக்கு, அது எனக்கு சொல்ல தெரியல. ஓகேம்மா, அடுத்த படம் பார்த்துட்டு நம்ம ரிவ்யூ போடுறோம் உங்கள் இதில். அம்மா இனிமேல் மூவி ரிவ்யூ பண்ண போகிறாங்க. சரி பாருங்க. அது இடலாம் மாட்டாங்க. நீ இப்படி குறை சொல்ற, அதை கவனிக்கணும். நம்ம தனியா பேசிட்டு இருக்கோம்ல, இஃபான்னு வீடியோல பண்ணிக்கிட்டு இஃபான்னு காமிச்சுக்கிட்டு இருந்தோம்னா அவங்க வந்து சந்தோஷமா. இப்போ நம்ம இஃபான்னு சொன்னதுக்கு அப்புறமா இஃபாவோட ரியாக்ஷன்லாம் அப்படியே ஒரு மாதிரி காம் ஆகும். இஃபா நம்ம சொல்லிட்டே இருக்கோம். லைக் இஃபா பத்தி நம்ம பேசணும்.
உங்களுக்கு வந்து இஃபான்றது வந்து காது வலிச்சு ஆமா. எந்த விஷயமா பேசும்போது இடையில இஃபான்னு சொல்லிட்டோம்னா அது பிரச்சனை இருக்காது. இஃபா வந்து இஃபா அப்படின்றத நம்ம வந்து சொல்லிட்டோம்னா ஏதோ ஒண்ணு பேசுறாங்களேன்னு பாப்பா இஃபா. இல்லைன்னா வந்துட்டு டென்ஷன் ஆயிரும். இஃபான்னு சொல்லு, இஃபான்னு சொல்லிட்டு நாங்க பேசணும். அப்பதான் வந்து நீ இதுவா இருப்பல்ல. மதராஜில இப்ப வந்துருக்கலாமா? எந்திரிங்க கை கொடுங்க. வா போலாம் வா. அவன் கரெக்டா வா போலாம் வா. நீ கதை தர வந்து ஆட்டோமேட்டிக்கா நீ வானா சொல்லலாம். இந்த மாதிரி எப்படி வந்துச்சு வருது பாருங்க. காண்டாம இருக்க மாதிரி அரகண்டா. யாரு அரகன்? சரி சாப்பிட்டுட்டு செஞ்சுட்டு வாக்கிங்கா கூட்டிட்டு போயிட்டாங்க. இவ்வளவு நாள் கூப்பிட்டதுக்கு ஏன் வரல? இப்ப மட்டும் ஏன் வர? வா போலாம் உள்ள போலாம். ஆமா அம்மா தான் வெளியே போறான். கதவு சாத்திட்டு டோர் லாக் பண்ணு. டோர் லாக் பண்ணு. லாக் சாத்தி. இவனோட மைண்ட் எனக்கு பாத்தீங்களா?